दिया बोले अम्मा बोले उन्ना दुखिन जाओ बोले सेल्लकुटी वडी वडी वाचा मेला अय्यो कहा वाले किधर वाले दागो எடுத்த பாடி பிளே கமக்கமா படுத்துக்கோ மைமா மேலே இங்க ரோஸ் பிரவீன் நீங்க தானா ஓகே ஓகே உங்களுக்கு இன்றைக்கு பர்த்டே ஆகுன்னு சொல்லி உங்களுக்காக இந்த கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிஃப்ட் வந்துருக்குது. ஓகே, அப்போ ஒண்டா பார்ப்போமா வேணாமா வேணாமா ஓகே ஓகே. உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் பேபி இருக்காங்களா, அவங்களையும் கூப்பிடுங்க. ஓகே, கிஃப்ட் வந்து உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தான் வந்திருக்குது. அதாவது என்ன ஸ்பெஷல், என்ன விசேஷம் 2 பேருக்கும் சேர்த்து வந்திருக்கிறபடியா? நேற்று அவட்ட பர்த்டே, இன்றைக்கு கூட பர்த்டே. அப்போ 2 பர்த்டேயும் சேர்த்து இன்றைக்கு ஒன்றா வந்திருக்கு அப்படியா? என்னென்னு சொல்கிறீங்க? அப்படி தான் வந்திருக்கும். ஓகே, அப்போ யார் கொடுத்து விட்ருப்பாங்க? என்ன பேர்? இல்லையே, அந்த பேரில் வேறு இல்லை அந்த பேரில் வேறு யாராவது இருக்காங்களா? அந்த நீங்கள் சொன்ன பேரில் வேறு இல்லை. ஓகே, அம்மாவுக்கு என்ன பேர்? இல்லை, அந்த பேர்லாம் வேறு இல்லை. நீங்கள் கொழும்புல யாரும் இல்லையா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது? இல்லாடி ஒரு இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்களோட ஹஸ்பண்டை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேச சைலண்டாக நிற்கிறாரா தெரியல? என்ன வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாரா? இல்லையா? என்னென்னு சொல்கிறீங்க, கூடவே இருக்கிறாரு, அப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன? ஓகே, அடுத்த கிஃப்டை பார்ப்போம்மா. என்னவா இருக்கும் அடுத்த கிஃப்ட்? என்னவா இருக்கும் சொல்லணுமே, நீங்கள் சொல்லுங்கள். என்னவா இருக்கலாம் தெரியலையா? ஆனால் 2 பேருக்கும் சேர்த்து தான் வந்திருக்கு. ஓகே, பாப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சாக்லேட்லேயே பொக்கே வந்திருக்குது. ஃப்ளவரில் கொடுத்தா வாடிடுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி சாக்லேட்லேயே கொடுத்து விட்ருக்காங்க. எதிர்பார்த்தனீங்களா? உங்களோட பர்த்டேக்கு மேலே இப்படி சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் கேக்குகள் எல்லாம் வர மாட்டேன், எதிர்பார்த்தீங்களா? ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? ஓகே, இது என்னவா இருக்கும்? ஃபோட்டோ ஃப்ரேம். என்ன மாதிரி, ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே, இது வந்து உங்களுடைய 21வது பர்த்டேன்னு சொல்லி 21 வந்திருக்குது. ஓகே, பிடிச்சிருக்கா? ஓகே, அனுப்பி விட்டவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ, அவ்வளோதானா? அப்போ இது யார் அனுப்பிட்டுருப்பாங்க? அது இன்னும் சரியாக சொல்ல இல்லையே. இல்லை, ஏன் யாராவது சொன்னவங்களா இங்கே இருக்கிறவங்க யாராவது? அப்போ என்னென்னு சொல்கிறீங்க? ஒரு இங்கே இருக்கவங்க யாராவது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ தெரியல. இவங்க ஒன்றும் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஓகே, நான் யாருன்னு சொல்லும் போது நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்களான்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு சாங் உண்டு. இல்லை, நல்லா படிப்பீங்களான்னு நான் கேள்விப்பட்டேனே. இல்லை, அப்படி தான் கேள்விப்பட்டேன். நீங்கள் படிச்சே ஆகணும், உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. இல்லாட்டி திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போயிடும், அதான் பிரச்சனை. 2 லைனில் அண்ணா சொன்னதான் அப்படி. அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், பாட்டு படிக்க மாட்டாங்களா? சரி, ஓகே. கொடுத்து விட்டதும் உங்களோட அம்மாவும் அக்காவும் தான். அக்கா எல்லாம் கோல் கதைச்சி அரேஞ்ச் பண்ணி விட்டவங்க. அம்மா தான் அப்படிலாம் செய்யணும்னு சொல்லி பிளான் போட்டு கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதானா? அவங்க எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக கொடுத்து விட்ருக்காங்க. தேங்க்யூ மட்டும்தானா? வேறு ஏதாவது ஸ்பெஷலா? ஓகே,
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீயே என் தாயே. அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீயே என் தாயே. உந்தன் விரல்கள் பிடித்து நடந்தேன் உந்தன் விழியின் நிழலில் வளர்ந்தேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லி விட ஆசைப்படுறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தானே வந்திருக்கு. நீங்களே தான் அது கதைக்கலாம். அவங்க தான் கதைக்கிறாங்கல்ல, இப்போ நீங்களாவது சொல்லணும். அவ்வளோதானா? ஓகே, நீங்கள் ஹாப்பி தானே? ஓகே, அவங்க சொன்னவங்க நேற்று உங்களோட பர்த்டே, ஸோ அதுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாக செய்கிற அளவுக்கு டைம் கிடைக்கல, ஸோ அதெல்லாம் ரெண்டு சேர்த்து ஒரேடியாக செய்திருக்கேன்னு சொல்லி. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். பாய்.